ஆனால் நீங்கள் இயற்கை மூலமாக வந்து நீங்கள் பீடிங் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இந்த பீடிங்கில் எத்தனை குஞ்சு பறிச்சிருக்குங்கண்ணா? நான் இதில் பார்த்தீங்கன்னா 4 குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வச்சதே 6 முட்டை தான் வச்சுதுங்க. கொஞ்சம் முட்டை வந்து பராமரிப்பு இல்லாதனால முட்டை கரெக்டாக கலெக்ட் பண்ண முடியலைங்க. நான் ஓப்பனில் விடுது கொஞ்சம் காக்கா பிரச்சனை இருக்கும்போது நம்மளோட முட்டை கைக்கு வந்து இல்லைங்க. 6 முட்டை வச்சுதுங்க, 4 குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து கம்பெனி ஃபீடும் கம்பு கலந்து வைப்போங்க. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி ஃபீடை குறைச்சிட்டு ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக கம்பு ராகி கொடுத்துருவோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து குஞ்சுக்கு வந்து நோய் சக்தி நல்லாயிருக்கும், உடம்பு டைட்டு வருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்பெனி ஃபீடு போடும்போது உடம்பு வந்து இந்த ஃபிட்னஸ் வராதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த குஞ்சு வந்து பெருசாக வரைக்கும் அந்த பீடிங் இதுலேயே வச்சுருவீங்களா? ஆனால் இல்லை, 1 மாதத்து வரைக்கும் தான். ஏன்னா அந்த இடத்த பொறுத்துங்கண்ணா. இங்கே காக்கா பிரச்சனைக்குன்னு 1 மாதம் வரைக்கும் வச்சுருப்போம். இதே எந்த பிரச்சனையும் இல்லை, கீரி காக்கா கழுகு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு வாரத்திலே லைட்டாக அந்த காலை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆனாலுமே வெளியில் நீங்கி விட்டுருவோம். அது நேச்சுரலாக வளர்றதோட இங்கே காலையில் டைம் தீவனம் போட மாட்டேங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காடுக்குள்ளே மேய்ஞ்சிக்குங்க. ஈவினிங் டைம் மட்டும் பீடிங்க்கு என்னென்ன சேவல் யூஸ் பண்ணினா இந்த விடைக்கு போட்டுருக்கீங்க? ஆனால் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பில் தான் போட்டுச்சுங்கண்ணா, செங்கருப்பில் தான் போட்டுச்சு. பொரிச்சுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளை குஞ்சு பொரிச்சிருக்கும், மிச்சதெல்லாம் கருப்பு செங்கருப்பு மாதிரி பொரிச்சிருக்குங்க. இப்போது ஒரு கோழி வந்து செங்கருப்பு போட்டு நட்டிங்கன்னா இந்த விடைக்கு செங்கருப்புலேருந்து 3 பேட்ச் விழுந்துருக்குதுங்க. 3 குஞ்சு வந்துருக்குது. 3 குஞ்சு தாகப்பனாட வந்துருக்குதுங்கண்ணா. ஒரு குஞ்சு வெள்ளை வந்து தாயாட்டு விழுந்துருக்குதுங்கண்ணா. தாயாட்டு விழுந்துருக்குண்ணா. ஃபாதர் மாதிரி 3 குஞ்சு வந்துருக்குங்கண்ணா. இப்போ ஃபாதரோட லைனேஜ் அப்படியே வந்து இந்த கோழிகளுக்கு இருக்குமாண்ணா? ஆனால் அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஃபாதர்லேருந்து லைனேஜ் அப்படியே வருங்களாண்ணா? ஆனால் லைனேஜ் பார்த்தீங்கன்னா 70% மதர்லேருந்தே வருங்கண்ணா. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு வந்து விடை வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துட்டும் வாங்க முடியாதுங்க. விடையில தான் உங்களுக்கு அந்த விஷயமே ஃபுல் அண்ட் ஃபுல் லைனேஜ் ஸ்டாக் இருக்குதுங்க. 70% விடையிலேருந்து வருங்க, 30% ஃபாதர்லேருந்து வருங்க. ஒவ்வொரு விடை வந்து பார்த்தீங்கன்னா சாவோட லைனேஜ் அப்படியே எடுத்து கொடுக்குற விடையும் இருக்குதுங்க. இப்போ இந்த விடையிலன்னா நீங்கள் ஓன் பீடு முதலேருந்தே வளர்த்திட்டு இருக்கிறீங்களாண்ணா, இல்லை இடையில இது வேறு லைனேஜ்லேருந்து நீங்கள் வாங்கி இதை ஓன் பீடாக போட்டுக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் வந்து லைனேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் மாறிட்டே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து தரையில் இது பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக மேலே பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே இந்த பெருவியனுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே போகணுங்க. நாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு, அப்புறம் அந்த உங்களுக்கு வந்து வின்னிங்க்கு தேவையான எல்லாமே அம்சங்களும் வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வியாபாரத்துக்கு செட் ஆகிற மாதிரி எல்லாமே ஃபேன்சி எதிர்பார்த்தாங்க. உங்களுக்கு வீடியோ எடுத்து போடாமல் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி செட் பண்ணாங்க. இப்போ எல்லாமே பெருவியனுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டே போகுங்கண்ணா. எதுவுமே நம்ம இதையே வச்சுருந்து நம்ம லைஃப் முழுசு வச்சு இந்த விடைக்கு அவசரமே இந்த செட்டப் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. குஞ்சு பொறிச்சு அதில் ஒரு செட்டப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா குஞ்சுக்கு வந்து ஹீட்டு தேவைப்படுங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுக்கு வந்து ஹீட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு இந்த மாதிரி சுற்றியுமே ஹாலோ பிளாக்கல் வச்சு மேலே வந்து இந்த கடப்பாக்கல் இது வந்து கூலிங் தானுங்க. இது போடாமல் உங்களுக்கு ஹீட் எப்பவுமே இருக்கும். குஞ்சுல வந்து மார்ட்டாலிட்டி வராதுங்க. அந்த ரக்க தொங்கி இதாகிறது, ஜீரண கோளாறு, அந்த பின்னாடி எச்சம் ஒட்டிக்கிறது, அந்த மாதிரி 3 கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஃபஸ்ட்டு இளங்குஞ்சுகளுக்கு வர 3 கம்ப்ளைண்ட் இதுதானுங்க. ஜீரணம் ஆகாதுங்க, ரக்க தொங்கிருங்க, இன்னொன்று வந்து பின்னாடி அச்சம் போட்டுங்க. இந்த 3 கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா ஹீட் இருக்கணுங்க. ஹீட்டுக்கு நீங்கள் கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் குண்டு பல்ப் வாங்கி போடலாங்கண்ணா. ஒரு 100 வாட்ஸ் பல்ப் இல்லை 60 வாட்ஸ் பல்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு வருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இது சுற்றி ஹாலோ பிளாக்கில் வச்சு கொஞ்சம் காற்று அதிகமாக படாமல் வச்சுருந்தீங்கன்னாவே குஞ்சுக்கு அந்த பிரச்சனை வராது. நீங்கள் 90% பெருசு பண்ணி காப்பாற்றிடலாங்க. இப்போ என்ன குஞ்சில் வந்து எப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இது சேவல் இது வெடை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரக்க வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, சில பேர் கால தலையில் தொங்கிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நான் மேக்ஸிமம் அது பார்க்கறது இல்லைங்களா. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நல்லா லைனேஜாக இருக்குங்காட்டி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ தாங்க. விடையாக இருந்தாலும் வேல்யூ தான், சாவலாக இருந்தாலும் வேல்யூ தான். 2 மாதமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பூ, கோழியோட வால் டைப்பு, அந்த உடம்புல வர பொங்கு, கழுத்து பொங்கு எப்படி வருது, முதுகு பொங்கு எப்படி வருது, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க சாவலை விடையான்னு அப்படிங்கிறது.